எல்லாருக்கும் வணக்கம். விருத்தி திக்சுசி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பயணத்துக்கு உங்களை நான் வர இருக்கிறேன். இது என்னன்னா, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்க ஃபியூச்சருக்கான வழியை நீங்களே உருவாக்குறதுக்கான ஒரு சான்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் முடிச்சதும் அடுத்து என்ன பண்றது? இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சில சமயம் கொஞ்சம் பயமா கூட இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க, இது ரொம்ப நார்மலான ஒரு ஃபீலிங் தான். நீங்க மட்டும் இப்படி யோசிக்கல, நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேஜ்ல இப்படி தான் யோசிப்போம். சோ இந்த ப்ரோக்ராம் வெறும் ஒரு வேலையை செலக்ட் பண்றதுக்கானது மட்டும் கிடையாது. இது உங்களை பத்தி நீங்களே ஆழமா தெரிஞ்சுக்க போற ஒரு பயணம். நீங்க யாரு, உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிக்கும், உங்க கனவு என்ன, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் வாய்ப்பு இது. சரி, அப்போ இந்த திட்டம் மத்த ப்ரோக்ராம்ஸை விட ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? அப்படி என்ன இதுல வித்தியாசமா இருக்கு? வாங்க பார்க்கலாம். பொதுவா நாம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன குரூப் எடுக்கிறாங்களோ இல்ல நம்ம வீட்ல என்ன சொல்றாங்களோ அதே தான் நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இந்த விருத்தி திக்சுஜி பாதை அப்படி கிடையாது. இது ஹுவாண்டால் உங்களுக்கானது. உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய பலம் என்ன, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, இது எல்லாம் அடிப்படையா வச்சு உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்க போறீங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? சரி, இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுது, இதுல என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த முழு பயணத்திலையும் உங்களுக்கு உதவ 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ். ரெண்டாவது உங்களை பத்தி நீங்களே யோசிச்சு எழுதுறதுக்கு சில ஒர்க் ஷீட்ஸ். அப்புறம் உங்களுக்கு வழிகாட்ட சின்ன சின்ன வீடியோஸும் இருக்கும். சோ நீங்க தனியா இல்ல, உங்களுக்கு கைடன்ஸ் எப்பவும் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஒரு பயணம். 9ஆம் வகுப்புல நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க உங்களை நீங்களே அறிஞ்சுக்கிறது தான். அதாவது எனக்கு எது இன்ஸ்பிரேஷன், என் கனவு என்ன, எனக்கு எதுல ஆர்வம் இருக்கு, என் பலம் என்ன, இதெல்லாம் நாம கண்டுபிடிப்போம். அப்புறம் 10ஆம் வகுப்புல நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு வெளியில இருக்கிற கரியர் உலகத்தோட கனெக்ட் பண்ணுவோம். என்னென்ன வேலைகள் இருக்கு, அதுக்கு என்ன படிக்கணும், நமக்கான கரியர் பிளான் என்னன்னு யோசிப்போம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இங்க மார்க்ஸோ எக்ஸாம்ஸோ கிடையவே கிடையாது. ஆமா, நீங்க எந்த விதமான பிரஷரும் இல்லாம ரிலாக்ஸா இதுல பங்கேற்கா. இது ஒரு பரீட்சை கிடையாது. அதனால இதுதான் சரியான பதில், இது தவறான பதில்னு எதுவுமே கிடையாது. இது உங்களை பத்தின ஒரு தேடல். உங்க மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே உண்மையா நேர்மையா எழுதுனா போதும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இத உங்க பர்சனல் டைரி மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க எல்லா எண்ணங்களுக்கும் உங்க கனவுகளுக்கும் இது ஒரு சேஃபான இடம். உங்க பதில் உங்க ஃப்ரெண்டோட பதில் மாதிரியே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது உங்களோடது. ஓகே, இதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எனக்கு என்ன ஆகணும்னே இன்னும் ஒரு ஐடியா கூட இல்லையா, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிச்சா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நாம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே உடனே ஒரு வேலையை முடிவு பண்றது கிடையாது. முதல்ல உங்களை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் படி. நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும், பதில்கள் மெதுவா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிக்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளோட முதல் அடியை எடுத்து வைப்போம். முதல் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட அடுத்த ஆக்டிவிட்டி என் உத்வேகம், அதாவது மை இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க? அது உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு விளையாட்டு வீரரா கூட இருக்கலாம். அவங்க யாரு, ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க. இதுதான் நம்ம பயணத்தோட ஒரு அருமையான தொடக்கம். அப்போ உங்க எதிர்காலத்தை நோக்கி உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிற இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா? வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டில சந்திப்போம்.